அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிம்பிளான ஒரு மட்டன் கறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஸோ இதை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நான் மட்டனை கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா தாளிச்சுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். ஸோ கவுச்சி இல்லாமல் இருக்கணுன்னா நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கருவேப்பிலையும் இதில் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்துடட்டும். நம்ம வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம். மெலிசாவும் இருக்கணும், நீளமாகவும் இருக்கணும். அந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. வதக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கறியிலே உப்பு போட்டு வேக வச்சதுனால வெங்காயம் வதக்கிறப்ப நீங்கள் பார்த்து தான் சேர்க்கணும். அதில் எவ்வளோ உப்பு சேர்த்திங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஈஸியாக வதங்கிடும். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதில் நம்ம மட்டன் வேக வைக்கிறப்ப நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி உப்பு அதில் சேர்த்துருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இதில் நீங்கள் சேர்த்து நல்லா வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இதில் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா இதுதான் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம எவ்வளோ நம்ம செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்ச அந்த கறியும் அந்த தண்ணியும் சேர்த்துருங்க. இதில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நமக்கு சிம்லே வச்சுருங்க. நல்லா சுண்டி வரணும். இந்த மாதிரி சுண்டி வந்துருச்சுன்னா சூப்பரான மட்டன் கறி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சிக்கன், மட்டன், பீஃப் எதில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றப்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.